அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அந்த தயிரை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் தயிரை அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டேன். அடுத்து மிக்ஸி ஜாரில் துருவிய தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து துருவி போட்டாலும் சரி, இல்லை அப்படியே போட்டாலும் சரி. அடுத்து பச்சரிசி கொஞ்சம் போட்டுக்கலாம். பச்சரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு 4 வரமிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். எடுத்து இதில் நல்லா அரைச்சிட்டோம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக வர மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு, தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் வரமிளகாய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் இந்த மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கல்லுப்பு, இந்த 3ஐயும் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த டைம் வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து உள்ளே ஊற்றிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறப்ப அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா அவ்வளோ சீக்கிரம் வந்து கருகாது. இதெல்லாம் வந்து கருகின வாசம் அடிக்கும், ரொம்ப கருகிடும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம். நல்லா இந்த பேஸ்ட் நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். இது நல்லா அப்படி கெட்டியாகும். இந்த மாதிரியே கெட்டியாக வர வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்து அதை அரைச்சி வச்ச இதையே வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியே வந்து ஊற்றிருக்கேன். அதிகமாக தண்ணி விட்டுறாதீங்க. ரொம்ப அதிகமாக போனாலும் நல்லாவே இருக்காது. ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இப்போ இதில் இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இப்படியே நல்லா கொதிக்க விடலாம். நல்லா பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சு இதை வந்து ஆற வைக்கணும். அவசரப்பட்டு யாரும் மோரை வந்து ஊற்றிட வேண்டாம். நல்லா திரிஞ்சு போயிடும், மோர் திரிஞ்சு போயிடும். இதை வந்து நல்லா ஆற வைக்கணும். இது அரைக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். பரவாயில்ல, விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தயிர் மோரை வந்து உள்ளே ஊற்றிடலாம். உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் தேவையான கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இங்கே இது போல் ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் அதில் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.